ஜி தமிழ் தொலைக்காட்சியில் கார்த்திகை தீபம் சீரியல் ஒளிபரப்பான நாள்ல இருந்து இந்த சீரியல் தான் டிஆர்பி ரேட்டிங்ல முதலிடத்தை பிடிச்சிருக்கு. இந்த சீரியல்ல கார்த்திக் மற்றும் ஆர்த்திகாவின் காதல் காட்சி, இருவரின் ஜோடி பொருத்தம் என அனைத்துமே நன்றாக இருக்கும். மக்களின் மனதை வென்ற இந்த சீரியல் தீபா கீதா என 2 ரோலில் நடித்து வந்தார் ஆர்த்திகா. இதில் சனிக்கிழமை ஆர்த்திகா இறந்து விட்டதாக காட்டப்பட்டு சீரியல் முடிக்கப்பட்டு கிராமத்து கதைக்களத்துடன் புதிய சீரியல் ஒன்று ஒளிபரப்பாகி வருகிறது. இதில் தீபா இறந்ததால் மனவேதனையில் இருக்கும் கார்த்திக்கை அவரது அம்மா தாத்தா பாட்டி ஊருக்கு அனுப்பி வைப்பது போல கதைக்களம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சீசன் 2ல் அனைத்து நடிகர்களும் இருக்க ஆர்த்திகா மட்டும் நீக்கப்பட்டுள்ளார். அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் ரொமான்ஸ் காட்சியில் நடிக்க மறுத்ததால் நீக்கப்பட்டதாக செய்தி பரவி வருகிறது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஆர்த்திகா, கார்த்திகை தீபம் சீரியல் தீபா கதாபாத்திரம் இறந்துவிடும் என்று 1 மாதத்திற்கு முன்பே தெரியும். அப்போது நான் இயக்குனரிடம் தீபா ரோல் தான் இந்த சீரியலில் மெயின் ரோல் என்று வேண்டும், கீதாவை சாகும்படி காட்சியை மாற்றிவிடுங்கள் என்று சொன்னேன். ஆனால் இயக்குனர் முடிவெடுத்த பின் நான் சொல்லி என்ன ஆக போகிறது? ஆனால் இணையத்தில் நான் ரொமான்ஸ் காட்சியில் நடிக்க ஒத்துழைக்காததால் நீக்கிவிட்டதாக தப்பாக எழுதி வருகிறார்கள். அது உண்மை இல்லை. நடிக்க வந்துவிட்டால் இயக்குனர் சொல்வதை கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. எல்லாம் தெரிந்துதான் நடிக்க வந்தேன். அதே போல கர்ப்பமாக இருப்பதால் சீரியலில் இருந்து விலகிவிட்டதாகவும் ஒரு செய்தி பரவி வருகிறது. அப்படி எதுவும் கிடையாது. அப்படி நான் கர்ப்பமானால் நிச்சயம் உங்களிடம் தான் முதலில் சொல்லுவேன். நான் தற்போது நன்றாக இருக்கிறேன். தயவு செய்து தப்பான வதந்திகளை பரப்பாதீர்கள் என ஆர்த்திகா அந்த வீடியோவில் பேசியுள்ளார். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.